வெல்கம் டு குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டிசம்பர் 19ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் வச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் டெய்லியுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் கண்டுபிடி வரும். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, உலகின் மிகப்பெரிய தியான மையத்தை பிரதமர் மோடி எங்கு திறந்து வைத்தார்? இதற்கான ஆன்சர் உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உலகத்துடைய மிகப்பெரிய ஒரு தியான மையத்தை திறந்து வச்சுருக்காங்க. இதற்கு அவங்க வைத்திருக்க பேர் சொர்வேத் மகாமந்திர் அப்படிங்கிறது தான். உத்தரப்பிரதேசத்தில் வாரணாசியில் உம்ரஹா அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. அங்கே தான் இதை திறந்து வைத்திருக்காங்க. இது ரொம்ப பெரியது. 3 லட்சம் சதுர அடி பரப்பளவு கொண்டது. 125 இதழ்கள் கொண்ட தாமரை குவிமாடங்களை இது கொண்டிருக்கு. அடுத்தது, காசி தமிழ் சங்கமத்தில் பிரதமர் மோடி பயன்படுத்திய செயற்கை அறிவு தொழில்நுட்பம் எது? இதற்கான ஆன்சர் பாஷினி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய பிரதமர் மோடி ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டடான ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியிருக்காங்க. அதோடைய பேர் பாஷினி அப்படிங்கிறது தான். இது பிரதமருடைய பேச்சை மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்கு. காசி தமிழ் சங்கமம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழகத்திற்கும் உத்தரப்பிரதேசத்துடைய வாரணாசிக்கு இடையில் இருக்கிற உறவை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக போன ஆண்டில் தொடங்கி ஒவ்வொரு வருஷமாக நடத்திட்டு இருக்காங்க. போன ஆண்டு முதல் பதிப்பு நடந்தது. இந்த ஆண்டு 2வது பதிப்பு நடைபெற்று இருக்கு. இப்போது இதில் பிரதமர் மோடி இந்தியில் பேசினதை தமிழில் இந்த பாஷினி மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்கு. இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்கு. ஓகே, இதில் காசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வாரணாசியுடைய பழைய பெயர். அடுத்தது, தற்போது எங்கு உலக தரத்திலான செம்மொழி பூங்காவிற்கு முதல்வர் அடிக்கல் நாட்டினார்? இதற்கான ஆன்சர் கோவை. இப்போ கோயம்புத்தூரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உலக தரத்திலான செம்மொழி பூங்கா அமைய போகுது. எங்கே அப்படின்னா கோவையில் காந்திபுரம் மத்திய சிறைச்சாலை வளாகம் அங்கே இருக்குல்ல, அங்கே தான் அமைய போகுது. இதோடைய பரப்பளவு 165 ஏக்கர். 2010 கோவையில் உலக தமிழ் செம்மொழி மாநாடு நடைபெற்றது. அந்த நேரத்திலேயே இந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. அதே வருஷம், அதாவது 2010 பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் செம்மொழி பூங்கா திறந்துட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமியில் எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாமுக்கான கிளாஸஸ் நடக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி ஜிடியில் 26,000க்கு மேற்பட்ட வேகன்சிஸ் இருக்குது. இதற்கு நீங்கள் எலிஜிபிளா இல்லை, நீங்கள் எஸ்எஸ்சி ஜிடியில் என்னென்ன ஜாப் நம்ம ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா சில நேரங்களில் சில பேர் தெரியாமல் வேறு ஏதாவது ஜாப் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க லைஃப் ஃபுல்லுமே அந்த ஜாபில் தான் இருக்க வேண்டியது இருக்கும். அது சம்மந்தமான டீட்டெயில் எல்லாமே நம்ம ஒரு வீடியோவாக நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் பாருங்கள். நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான கிளாஸஸ் நடக்குது. இதில் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது, அதே மாதிரி நேரடியாகவும் கிளாஸஸ் நடக்குது. நம்ம இன்ஸ்டியூட்டுடைய ஹெட் ஆஃபீஸ் அண்ணா நகரில் இருக்குது, அங்கே இதற்கான கிளாஸஸ் நடக்குது. இதை தவிர சென்னையில் கேளம்பாக்கத்துலேயுமே ஒரு கிளையில் இதற்கான கிளாஸஸ் நடைபெறுது. அதுக்கப்புறம் ராமநாதபுரத்தில் பேரையூர் அப்படிங்கிற பகுதியிலையுமே இதற்கான கிளாஸஸ் நடக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற 2 நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, சமர் என்ற வான் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்பு தற்போது எங்கு சோதனை செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஆந்திர பிரதேசம். முதல்ல நம்ம இந்திய விமானப்படை தான் இந்த சமர் அப்படிங்கிற ஏவுகணையை உருவாக்கியிருந்தாங்க. சமர் இதோடைய விரிவாக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் ஃபார் அஷ்யூர்ட் ரீட்டலைசேஷன் அப்படிங்கிறது. இதோடைய வேகம் 2லேருந்து 2.5 மேக் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். 1 மேக் அப்படிங்கிறது ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட், அதாவது ஒலி இருக்குல்ல அதோடைய வேகம், அது எவ்வளோ வேகத்தில் போகும் அப்படிங்கிறது தான். இது 2லேருந்து 2.5 மேக் வேகத்தில் போகும். 1 மேக் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒலியுடைய வேகம் அது 343 மீட்டர் பர் செகண்ட். அஸ்ட்ரா சக்தி அப்படிங்கிற போர் பயிற்சியில் தான் இதை சோதனை பண்ணாங்க. இது எங்கே நடைபெறுது அப்படின்னா ஆந்திர பிரதேசத்தில் சூரியலங்கா அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. அங்கே தான் இந்த போர் பயிற்சியுமே நடைபெற்றது. அங்கே தான் இதை சோதனையுமே பண்ணியிருக்காங்க. அடுத்தது, அப்தல் ஃபத்தா அல் சிசி எந்த நாட்டின் அதிபராக தேர்வு செய்யப்பட்டார்? இதற்கான ஆன்சர் எகிப்து. எகிப்தில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இப்போ அதிபர் தேர்தல் நடைபெறுது. இதில் அதிபராக 3வது முறையாக அப்துல் ஃபத்தா எல் சிசி அப்படிங்கிற ஒருத்தரை தேர்வு பண்ணியிருக்காங்க. இவர் பார்த்தீங்க அப்படின்னா 89.6% வாக்குகள் இவருக்கு ஆதரவாகவே போட்டிருக்காங்க. அப்போ பாருங்கள், தொடர்ந்து 3வது முறையாக இவரை தேர்வு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இவருக்கு வாக்குகள் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 90% மக்கள் இவருக்கு ஆதரவாக தான் வாக்கு அளிச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அந்த நாட்டில் அவர் ரொம்பவே ஒரு சிறப்பான அதிபராக இருந்திருக்கக்கூடும். ஓகே, எகிப்துடைய தலைநகர் கெய்ரோ அப்படிங்கிறது தான். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா மாலத்தீவுடைய அதிபராக முகமது முயிஸ் அப்படிங்கிறத தேர்வு பண்ணாங்க. இப்போ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, ரீசெண்டாக போலாந்துடைய பிரதமராக ஒருத்தரை தேர்வு பண்ணியிருந்தாங்க. அவருடைய பேர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது, தற்போது காலமான ஷேக் நவாப் அல் அகமது அல் சபா
எந்த நாட்டின் மன்னர்? இதற்கான ஆன்சர் குவைத். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குவைத்துடைய மன்னர் ஷேக் நவாப் அல் அகமத் அல் சபா அப்படிங்கிறவர். அவர் இப்போ மரணம் அடைந்துட்டார். இவர் உடல்நல குறைவானால தான் மரணம் அடைந்தார். அடுத்த மன்னராக யார் பொறுப்பேற்க போகிறாங்க அப்படின்னா ஷேக் மேஷல் அல் அகமத் அல் ஜாஃபர் அல் சபா அப்படிங்கிறவர். எல்லாருடைய பேருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா இவங்க தான் உலகத்துடைய மிக வயதான பட்டத்து இளவரசராக இருந்தார். ஏன்னா 83 வயதில் ஒருத்தர் பட்டத்து இளவரசராக இருந்திருக்காரு. இப்போ இவர் தான் மன்னராக போகிறாரு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷார்ட் நியூஸ் ரிஃபரன்ஸ் அதையுமே பார்க்கலாம். ரூவன் அஜார் அப்படிங்கிறவர் இந்தியாவுக்கான இஸ்ரேல் தூதராக நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. இவர் இலங்கை மற்றும் பூடான் நாடுகளுக்குமே தூதராக செயல்படுவார். அப்போது இவர் ஒருத்தர் மட்டுமே 3 நாடுகளுக்கு தூதராக இருப்பார். இப்போ இவர் இந்தியா இஸ்ரேல் இடையில இருக்கிற தூதராக இருக்கும்போது என்ன இவருடைய பணி இருக்கும் அப்படின்னா இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கு இடையில இருக்கிற உறவுக்கு நடுவில் இவர் ஒரு பாலமாக செயல்படுவார். இவங்க ஏதாவது இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு அனுப்பணும் அப்படின்னா இவர் மூலமாக தான் அனுப்புவாங்க. அவங்க ஏதாவது இன்ஃபர்மேஷனை நம்ம இந்தியாவுக்கு அனுப்பணும் அப்படின்னா அதையுமே இவங்க மூலமாக தான் அனுப்புவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி எல்லாமே இவருக்கு பல்வேறு விதமான பணிகள் இருக்குது. நம்ம இந்தியாவில் இந்த மாதிரி தூதர் எல்லாத்தையுமே ஏற்றுக்கொள்கிறவங்க யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர். இது வந்து நம்ம குடியரசுத் தலைவருடைய அதிகாரங்கள் பவர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதில் ஒன்று. அவங்க தான் இந்த அம்பாசிடர்ஸ் எல்லாமே ரிசீவ் பண்ணணும். இந்த மாதிரி தூதர் எல்லாமே அவங்க தான் ஏற்றுக்கொள்ளணும், அவங்க தான் வரவேற்கணும். ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்திங்க அப்படின்னா கோவா விடுதலை நாள் டிசம்பர் 19ஆம் தேதி கோவா லிபரேஷன் டே. 1961ஆவது ஆண்டில் கோவாவிலிருந்து போர்ச்சுகீசர்கள் வந்து வெளியேறினாங்க. அந்த தினத்தை தான் நம்ம இந்த தினமாக வந்து கடைபிடிக்கிறோம். அது எப்படின்னா அவங்க தானாக எல்லாம் வெளியே போகலை, ஆப்ரேஷன் விஜய் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷன் மூலமாக நம்ம இந்திய ராணுவம் வந்து அவங்கள வெளியே அனுப்புனாங்க. ஓகே, கோவாவுடைய தலைநகர் பனாஜி அப்படிங்கிறது தான். இப்போ உங்களுக்கான கேள்வி, கோவாவுடைய முதல்வர் பேர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது ரிவிஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலில் நவம்பர் மாதத்திற்கான முக்கியமான 100 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், நீங்கள் அதை கிளிக் பண்ணி பாருங்கள், அது உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, இனி ரிவிஷன் பார்க்கலாம். உலகின் மிகப்பெரிய தியான மையத்தை பிரதமர் மோடி எங்கு திறந்து வைத்தார்? இதற்கான ஆன்சர் உத்தரப்பிரதேசம். அடுத்தது காசி தமிழ் சங்கமத்தில் பிரதமர் மோடி பயன்படுத்திய செயற்கை அறிவு தொழில்நுட்பம் எது? இதற்கான ஆன்சர் பாஷினி. அடுத்தது தற்போது எங்கு உலக தரத்திலான செம்மொழி பூங்காவிற்கு முதல்வர் அடிக்கல் நாட்டினார்? இதற்கான ஆன்சர் கோவை. அடுத்தது சமர் என்ற வான் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்பு தற்போது எங்கு சோதனை செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஆந்திர பிரதேசம். அடுத்தது அப்துல் ஃபத்தா அல் சசி எந்த நாட்டின் அதிபராக தேர்வு செய்யப்பட்டார்? இதற்கான ஆன்சர் எகிப்து. அடுத்தது தற்போது காலமான ஷேக் நவாப் அல் அகமத் அல் சபா எந்த நாட்டின் மன்னர்? இதற்கான ஆன்சர் குவைத். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுடைய நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கப்புறம் போன வீடியோவில் நிறைய பேர் கரெக்டாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இன்றைக்கி கேட்ட கொஸ்டின்ஸ்லேயுமே கரெக்டாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.